அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான கஷ்டங்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அவை அனைத்தும் விலகுவதோடு மட்டுமல்லாது குரு பகவான் உச்சம் பெறுவதால் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கிறார். அக்டோபர் 18ஆம் தேதி முதல் குரு பகவான் நவம்பர் மாதம் வரைக்குமே மிக வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பிலும் அதற்கு பிறகு உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் வலம் வரப் போகிறார். இதைத் தொடர்ந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் முறையாக ஜூன் மாதத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. உச்ச பலம் பெறக்கூடிய அமைப்பில் வலுவாக அமர்கிறார். எனவேதான் இந்த தருணம் என்பது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல் சிரமங்களில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் இருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக கன்னிராசிக்காரர்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இதோடு மட்டுமல்லாது குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் லாபஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று அமரக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவேதான் ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் விலகி கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்க போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர்தான் குரு பகவான். அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து மிக வலுவாக 3, 5, 7 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும் சிறப்பான தருணமாக அமைகிறது. பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அனைத்து வகையான பணிகளையும் சாந்தத்துடன் அமைதியுடன் திருப்திகரமாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் உறுதியாகவே மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே லாபஸ்தானத்திலிருந்து சப்தமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் தெளிவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் தீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தான ஆகிய 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நல்ல செய்தி கிடைக்கும். தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சகாயதிபதியாக புகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் பல மடங்கு உயரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று நினைத்திருந்த பல காரியங்களில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கிறது. தடை தாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது.
கிடைக்கிறது. குடும்ப ரீதியான பிரச்சனைகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் பல நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும். பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வளர்ச்சி குடும்பத்தில் நிறைவாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பிறப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. லாபஸ்தானம் என்பதால் எந்த முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான தனலாபத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் சந்திக்க முடியும். எனவே பல மடங்கு லாபம் உயர்வதால் வீண் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் வரவை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் அபரிவிதமான வளர்ச்சியும் கிடைக்க இருப்பதால் மிக பெரிய அளவிலான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகுவதால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. கடினமாக உழைத்தும் அதற்கேற்ற பலனை நிறைவாக பெற முடியாத சூழலில் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பலன் உங்களுடைய சிறு முயற்சிக்கே நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. விளைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுவதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது கடின உழைப்பிற்கும் உங்களது திறமைக்கும் உரிய அங்கீகாரம் நிச்சயமாக பெற்று தருகிறாருங்க குரு பகவான். எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான சங்கடங்கள் உத்தியோக ரீதியான பணிகளில் இருந்து மறைவதோடு நிச்சயமாக நல்ல செய்தி எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய சூழலும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த அலுவலக சூழல் என அனைத்தையும் நிறைவாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காணக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக உங்களை தேடி வரும். சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. என்றால் லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக குரு பகவான் அமர்ந்திருப்பதால் தொழில் வியாபார ரீதியாக நியாயமற்ற போட்டிகள் முற்றிலுமாக விலகும். இந்த தருணத்தில் அலைச்சலும் சிரமமும் உறுதியாக கட்டுக்குள் வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகவும் பக்கபலமாக அமையும். உங்களது சக்திக்கு மீறிய செயல்பாடுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக வெளிக்கொணர்வதால் மிக பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும். திறமையுடன் அனைத்தையும் சமாளித்து அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறையில் வருமானம் ஒரே சீராக அமையும். எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல பல ஆதாயம் தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை அதிர்ஷ்டகரமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உண்டு. உறுதியாகவே மற்ற துறைகளை காட்டிலும் இந்த துறையில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் கலைத்துறை ரீதியான பணிகளில் இருந்த பல சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி அடுத்தடுத்து பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் நீங்கள் நினைத்தபடியே சாதகமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கடுமையான போட்டிகள் நிலவினாலும் கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதோடு அசுர வளர்ச்சி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. பெயர் புகழை அடிப்படையாக வைத்து மேலும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல காரியங்களை திட்டமிடுதலை காட்டிலும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செய்து முடித்து பிரம்மாண்டமான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இரண்டிலுமே உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவி
மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக மாணவ மாணவியருக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உண்டு. கடின உழைப்பிற்கேற்ற மனதிற்கு பிடித்த பல நிகழ்வுகளை கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கும் அற்புதமான வேலையாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் மற்றவர்களுக்கு பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி தாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.